ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன் 2025. ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தில் நிகழும் கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக உள்ளன. அந்த யோகங்களால் ஜூலை மாதமானது மேசம் முதல் மீனராசி வரையிலான 12 ராசிகளின் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. உங்களுக்கு 2025ஆம் ஆண்டின் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா? கீழே 12 ராசிகளுக்கும் ஜூலை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகிறார்கள் என ஜூலை மாத ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் ராசிக்கு 2025ஆம் ஆண்டின் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கிரகநிலை: தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், குரு சுகஸ்தானத்தில், புதன் பஞ்சமஸ்தானத்தில், செவ்வாய் கேது லாபஸ்தானத்தில், சனி ராகு என கிரகங்கள் வலம் வருகிறார்கள். 2/7/2025 அன்று லாபஸ்தானத்தில் சனி வக்கரமாகிறார். 3/7/2025 அன்று சுகஸ்தானத்தில் புதன் வக்கரமாகிறார். 17/7/2025 அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 17/7/2025 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/7/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் மாறுகிறார். 29/7/2025 அன்று பஞ்சமஸ்தானத்திலிருந்து செவ்வாய் ரணருண ரோக ஸ்தானத்திற்கு மாறுகிறார். மீனம் ராசி: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் மகேந்திர ஸ்தானங்கள் மிக பலமாக இருப்பதால் இதுவரை உங்கள் மனதை வாட்டி வந்த சிக்கல்கள் தீரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக மறையும். ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்திற்கு உண்டான பாதைகளை காண்பீர்கள். காரிய அனுகூலங்களும் உண்டு. செய்யும் முயற்சிகளில் தடைகள் வந்தாலும் அதனை முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு என்பதை உணருங்கள். தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறாமல் போகலாம். எனினும் முயற்சிகளை தொடர்ந்து செய்வது நன்மை பயக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பணவரவு சீரான நிலையில் இருக்கும். அதிக சிரத்தை எடுத்தால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். அரசியல்வாதிகளுக்கு அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்பு நீங்கி உற்சாகம் பிறக்கும். வழக்கில் வெற்றி அல்லது நீண்ட நாட்களாக இழுபறியில் உள்ள பிரச்சனை முடிவில் செல்வம், உரிமை, அதிகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் தீவிர முயற்சி எடுத்து படிப்பது அவசியம். உடல்நலனை பொறுத்தவரை வயிறு உபாதைகள் வந்து மறையும். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த மாதம் பொன்பொருள் சேரும். வாகன யோகம் உண்டாகும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி தருவார். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். முன்னேற்றம் காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த மாதம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். தொழில் வியாபாரத்திற்கான பணப்பதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை குறையும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வேற்றுமை நீங்கும். ரேவதி நட்சத்திரம். இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் உண்டாகும். பரிகாரம்: வியாழக்கிழமை அன்று அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று குரு பகவானை வணங்கி வந்தால் நன்மை உண்டாகும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.